அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாசத்துல சஹர் இல்லனா இஃப்தார் இதுக்கான ஏற்பாடுகளை எத்தனையோ பள்ளிவாசல் நிர்வாகங்கள் செய்வாங்க. இல்லனா ஏதாவது அமைப்பினர்கள் செய்வாங்க. இல்ல ஒரு சில நண்பர்கள் ஒன்றாக குழுவாக சேர்ந்து கூட நம்ம முஹல்லால வந்து சஹர் ஏற்பாடு இல்ல இஃப்தார் ஏற்பாடு இதெல்லாம் செய்யறத பார்க்க முடியும். இவங்க எதுக்காக செய்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல வந்து ஒரு நன்மை இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல செய்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு எண்ணத்துக்கான கூலியை அல்லாஹ் தரும். இந்த சஹரை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள். அந்த சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த ஒற்றைப்படை அதாவது இந்த ஒற்றைப்படை இரவை தேடக்கூடிய கடைசி 10 நாட்கள் இருக்கா இல்லையா? இந்த 10 நாட்கள்ல ஏகப்பட்ட இடத்துல நம்மளுடைய முஹல்லாக்குள்ள சஹர் ஏற்பாடுகள் நடக்கும். சோ இத நம்ம ஏற்பாடு செய்யறப்ப இதுல நம்ம முக்கியமா எதை பார்க்கணும்னா அதுல இறையச்சம் அடங்கி இருக்கா அப்படின்ற செயலை பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த சஹர் ஏற்பாடுகள்ல இறையச்சத்தை தவிர்த்து அதுல ஆடல் பாடல்கள் அதுல வந்து அவங்க ரொம்ப இது மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி பல மக்களுக்கு காட்டக்கூடியதா வீடியோக்கள் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கூலி வாங்குறதுக்காக தான் நம்ம இதை செய்யறோம். நம்ம இதை செய்யறப்ப இதுக்கான முழு கூலியே நம்ம அடைஞ்சவங்களா இருக்கணும். சோ இந்த சஹர் ஏற்பாடு பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல அதுல விருந்தாளியா கலந்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சில ஒழுங்குகள் இருக்கு. நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். முதலாவது சஹரை ஏற்பாடு பண்றவங்க அதுல முக்கியமா இறை எச்சத்துக்காக செய்யணும். இதுக்கான கூலியை நான் பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் செய்யணும். அதுல ஆடம்பரங்கள் விளம்பரங்கள் இது இருக்கக்கூடாது. ரெண்டாவது சஹர் ஏற்பாடு செய்யறவங்க பொதுவா நம்ம வந்து செல்வந்தர்கள் மட்டும் அழைக்க மாட்டோம். ஆனா அப்படி யாராவது அவங்க அழைக்கிறவங்களா இருந்தா அதை தவிர்த்துக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க விருந்திலே ரொம்ப மோசமான விருந்து ஏழைகளை விட்டு பணக்காரர்களுக்கு மட்டும் தரக்கூடிய விருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கிளியரா. மூணாவதா சஹர் விருந்துல கலந்துக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது சரியா? நம்ம சஹர் ஏற்பாடு பண்ணக்கூடிய சகோதரர்கள் உங்களை அழைக்கிறாங்கன்னா அதை நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது. அழைப்புக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அழைப்பாக இருந்தாலும் அதை அந்த விருந்தை வந்து உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அதனால உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. நான்காவது முக்கியமான மேட்டர் அழைப்பே வரல. ஒரு சில இடத்துல நம்ம பார்ப்போம் அழைப்பே வந்திருக்காது. நிறைய பேர் போய் உட்கார்ந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மூமின் வந்து செய்யவே கூடாது. ஏன்னா இப்போ அழைப்பாளர்கள் வந்து எத்தனை பேர் வருவாங்க யார் யார் நம்ம அழைச்சிருக்கோம் அந்த கால்குலேஷன் பண்ணி தான் அந்த சாப்பாடு சமைச்சிருப்பாங்க. நம்ம வந்து அழைப்பே இல்லாம அங்க போய் உட்கார்ந்தோம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பற்றாக்குறை ஆயிடும். அதுல வந்து ஒரு சில நிர்வாகிகள் உணவே பற்றாக்குறையா அவங்க கூட சாப்பிடாம இருக்கக்கூடிய நிலைமையை கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி நமக்கு அழைப்பே வரலன்னா நம்ம கண்டிப்பா போக கூடாது. இன்னும் சொல்லணும்னா ஒருத்தருக்கு அழைப்பு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நண்பர் குழுல ஒருத்தருக்கு அழைப்பு வந்திருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு அவர் நண்பர்ல இருக்கிற 10 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போவார். சோ அதுவுமே தப்பான செயல் தான். ஏன்னா உங்களை அழைச்சவங்க நீங்க ஒரு ஆள் தான் வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க 10 பேரை கூட்டிட்டு போனா அந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல் வரும். ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க பை நீங்க வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க ஒரு 10 பேர் வரைக்கும் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கூட்டிட்டு போறது தப்பு இல்ல. ஆனா நம்மள கூப்பிடவே இல்ல நம்ம சொல்லவே இல்ல ஒரே ஒரு ஆளை தான் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம நிறைய பேரை கூட்டிட்டு போனா அதுவும் சிக்கல் தான் உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யாராரோ ஒருத்தவங்க அழைப்பே இல்லாத ஒரு விருந்துல போய் கலந்துக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்கன்னா ஒரு திருடனை போன்று அந்த விருந்தில் பங்கேற்கிறான். வரும்போது திருடன் மாதிரி வந்து பங்கேற்கிறார். போகிறப்ப அந்த இடத்துல கிளம்புறப்போ ஒரு குதிரை வீரனை போன்று அவன் அந்த இடத்துல விரண்டு ஓடுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை கண்டிச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. மேலும் ஒரு குறிப்பு ஒரு சில இடத்துல சஹர் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அது எப்படின்னா பொதுவா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ரோட்ல போட்டு எல்லாருக்கும் போடுறீங்க யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா அதுல போய் யார் வேணாலும் கலந்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் அந்த சஹர் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சிரமம் ஏற்படுத்தாம இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய நெறிமுறைகளுக்கும் நம்ம மாறு செய்யாம வாழக்கூடிய நபர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஆக்கல் சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். அப்பல ததக்கரும் சிந்திக்க மாட்டீர்களா?